யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13 சம்படிக்கிறேன். யாத்திராகமம் 14:13. இந்த சூழ்நிலை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? பார்வோன் சேனை எங்க இருக்குது? பின்னாடி இருக்குது. முன்னாடி என்ன இருக்கு? சிவந்த சமுத்திரத்துக்கு. சிவந்த சமுத்திரத்தை கடக்கணும். அந்த நேரத்தில் ஜனங்க மறுபடியும் பயப்படுறாங்க, முறுமுறுக்கிறாங்க, பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் மோசே சொல்ற ஜனங்களை பார்த்து நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நமக்கு யுத்தம் செய்வா, கர்த்தர் எல்லாத்தையும் செய்வா, நீங்க பயப்படாதீங்க, நீங்க பயப்படாதீங்க, நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ரிலாக்ஸ். என்ன பண்ணுங்க? நீங்க அமைதியில் இருங்க, சும்மா இருங்க, அமைதியில் இருங்க, சும்மா இருங்க. நமக்கு அது மாதிரி வார்த்தைகள் நிறைய கேட்டிருக்கு இல்லையா? நீங்கள் அமைதியில் இருங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் செய்வார் இல்லையா? இந்த இடத்துல பலருடைய வார்த்தைகள் உங்க இல்லையா ஊழியக்காரர் மூலமாக ஆண்டவர் நம்மோட, நீங்கள் பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்க செய்வார். சிவந்த சமுத்திரத்தை கடக்க வேண்டிய நீங்கள் பயப்படாதீங்க. பார்வோன் சேனை வந்துட்டே இருக்க, ஒன்றும் பண்ணீங்க, கவலைப்படாதீங்கன்னு மோசே ஜனங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்காங்க. ஜனங்க ஒன்றும் உற்சாகம் அடையலை, என்ன முறுமுறுத்தா மோசே நம்மளாம் அப்படி தான் இல்லையா? உற்சாகப்படுத்தும் ஆனாலும் உள்ள முறுமுறுத்துட்டு பாதி தான் வாங்குவோம். நீங்கள் பயப்படாதீங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறான் சொல்லுற நேரத்தில் 15 வசனம் படிங்க. ஆண்டவர் மோசேட்ட ஒன்று சொல்றார். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? ஹல்லேலூயா. புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரரை சொல். மோசே, நீ இவங்கிட்ட சொன்னது போதும், இவங்கிட்ட இவ்வளவு உற்சாகப்படுத்தினது போதும், இவங்களுக்காக நீ பரிந்து பேசினது போதும், இவங்களுக்காக நீ அழுதது போதும், நீ ஜனங்களை பார்த்து சொல்லு, புறப்பட்டு போங்கள். ஆங்கிலத்தில் அருமையா இருக்கும், ask them to move forward. ஹல்லேலூயா. இந்த காலைவேளை ஆண்டவரை உள்ளத்துல போட்ட ஒரு காரியம், முன்பாக செல்லுங்கள், move forward. ஹல்லேலூயா. பக்கத்துக்கு ஆளை பார்த்து சொல்லுங்க, முன்பாக செல்லுங்க, move சொல்லுங்க, move forward, move forward. ஹல்லேலூயா. சில நேரத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கும் காரியங்கள் அதை நின்று பெற்று, சில நேரத்தில் ஆண்டவர் நன்மை முன்பாக செல்ல சொல்கிறார். ஹல்லேலூயா. நாம் முன்பாக செல்லும் போது ஆண்டவர் வழிகளை திறக்கிறார். நாம் முன்பாக செல்லும் போது ஆண்டவர் தடைகளை உடைக்கிறார். நாம் முன்பாக செல்லும் போது ஆண்டவர் வாசல்களை திறக்கிறார். நாம் முன்பாக செல்லும் போது நமக்கு பலத்தை கொடுக்கிறார். நாம் முன்பாக செல்லும் போது ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். நாம் முன்பாக சொல்லும் போது எரிய கோடை இருந்து விழுகிறது. ஹல்லேலூயா. முன்பாக செல்லுங்க. இந்த காலையில் ஆண்டவர் உங்களோடு சொல்லுங்க ஒரே வார்த்தை, முன்பாக செல்லுங்கள். ஹல்லேலூயா. உன் சூழ்நிலை சாதகம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா முன்பாக நீ கால் எடுத்து வைக்கும் போது என் ஆண்டவர் சூழ்நிலையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல வாசல்கள் அடைத்திருக்கலாம், ஆனா நீ முன்பாக கால் எடுத்து வைக்கும் போது என் ஆண்டவர் வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். Move forward and receive what God have. முன்பாக சென்று ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கும் காரியங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். சில நேரத்தில் நீங்க இருங்கன்னா, சில பேர் அப்படியே இருந்து ஒண்ணுமே பண்றதில்லை. ஆண்டவர் சில நேரத்தில் நம்ம இருந்து காத்திருந்து பெற்று, சில நேரத்தில் நம்ம முன்பாக செல்லும் போது ஆண்டவர் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார். ஹல்லேலூயா. நான் வேதத்திலிருந்து ஒரு கொஞ்சம் 2-3 பேர் எப்படி அவர்கள் முன்பாக சென்று ஆண்டவர்கிட்ட இந்த காரியங்களை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், அவங்க வாழ்க்கையில் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையை மாற்றி 2-3 பேரை பார்த்து நம்ம பார்த்து கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. மார்க் 10ஆம் அதிகாரம் 46 எடுங்க. மார்க் 10:46. மார்க் 10ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் படிங்க. 46. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு, பின்பு அவர்கள் இயேசுவும் அவரோடு இருந்த சீஷர் எங்க வராங்க? எரிகோவுக்கு வந்தார்கள். எப்போ இயேசு ஒரு இடத்துக்கு வந்தால் எப்பவுமே திரளான ஜனங்க அவரோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு ஒரு இடத்துல வந்தால் ஊழியம் செய்வார், அவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர் அற்புதம் செய்வார், பல காரியங்களை செய்வார். ஸோ இயேசு எரிகோவுக்கு வந்திருக்க. இன்னொன்று ஒன்று சொல்லி கடந்து சொல்ல விரும்புகிறேன். இயேசு எரிகோவுக்கு வந்தது அதான் ஃபர்ஸ்ட் அண்ட் அதான் முதல் முறையும் அதான் கடைசி. இயேசு ஒரே ஒரு தடவை எரிகோவுக்கு போனார். ஸோ இயேசு இந்த முறை இதான் முதல் கடைசி. ஸோ இயேசு எரிகோவுக்கு வந்திருக்காரு. அங்கே பல ஊழியங்களை செய்து பலரை ஆசீர்வதித்து பல வார்த்தைகளை கொடுத்து விட்டு இயேசு ஊழியத்தை செய்து விட்டு எரிகோ விட்டு வெளியே போகும்போது படிங்க சிஸ்டர். திமேயுவின் மகனாகிய பார்த்திமே என்கிற ஒரு குருடனையா, ஒரு குருடன். அவன் என்ன பண்றான்? அவன் குருடன், பிறவிலிருந்து குருடன், அந்த இடத்துல இருந்து பிச்சை எடுத்து கொண்டிருக்கான். ஆனா அவன் ஒரு குருடன், ஆனா அவன் தகப்பனார் பேர் போட்டிருக்கல
திமேயின் மகனாகிய போட தேவையில்ல, குருடன் போட்டுக்கலாம். ஒரு தகப்பனார் பேர் போட்டிருக்குன்னா அவன் தகப்பனா அந்த எரிகோல ஒரு தெரிந்த மனுஷனா இருக்கலாம். அல்லேலூயா. அவன் குடும்பம் ஒரு செல்வந்தம் குடும்பமா இருக்கலாம். அவன் தகப்பனா ஒரு பேர் பெற்ற மனுஷனா இருக்கலாம். ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த திமேயு அவனுடைய சூழ்நிலை அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். குருடன் திமேயின் மகனாகிய பர்தெல்லாம் குருடன் போட்டிருக்கலாம், அல்ல அவன் பேரை மட்டும் போட்டிருக்கலாம். ஒரு தகப்பனார் பேரை போட்டிருக்குன்னா அந்த தகப்பனார் அந்த இடத்துல அந்த குடும்பம் ஒரு அந்த இடத்துல தெரியும் இந்த குடும்பம். ஆனால் அவனுடைய சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் கூட நம்ம எல்லாம் நல்லா இருக்கும். நம்மளுடைய சொந்த சுய சூழ்நிலை மூலமா சில நேரத்தில் நம்ம குருடராக சில நேரத்தில் இருப்பது உண்டு. ஹல்லேலூயா. அவன் அந்த இடத்துல பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவன் இயேசுவை குறித்து அறிந்தவனாக இருக்கிறான். அந்த இடத்துல இயேசு ஊழியம் செய்து விட்டு வெளியே போகிறான். எப்படி சொல்லி திரளான ஜனங்கள் இயேசுவோடி போவாங்க, எல்லாம் நடந்துட்டே இருப்பாங்க, ஒரே சத்தமா இருக்கும், பயங்கரமா இருக்கும். அந்த நேரத்தில் படிங்க சிஸ்டர், கேள்விப்பட்டு இயேசுவே என்ன சொன்னா, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. ஹல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்ல, இயேசுவே தாவீதின் குமாரன் அவன் கூப்பிட்டானா அவன் இயேசு யார் என்பதை அறிந்திருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்திருக்கிறார். இயேசு என்ன செய்வார்னு அவனுக்கு தெரியும். இயேசு என் வாழ்க்கை என்ன செய்வார்னு அவனுக்கு தெரிந்து அவன் இயேசுவை அறிந்து கூப்பிட்டான். என்ன சொல்லலாம், நம்ம இயேசு யாருன்னு முதல்ல தெரியணும். இயேசுவால் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. இயேசு யாரு? அங்க இருக்க பல பேருக்கு இவர் யாருன்னே தெரியல, ஏதோ பண்ணிட்டு இருக்காரு பல காரியங்களை. ஆனா அந்த குருடன், உலகமே இருண்ட சூழலில் ஒரு மூலையில் இருக்கும் குருடன் சொல்கிறான், இயேசுவே நசரேயனா இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப நாம இயேசுவை போயிட்டு அறிந்திருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவன் அவனுக்கு தெரியும். இயேசு என்ன செய்கிறான்னு தெரியும். இயேசு என் வாழ்க்கையில் என்ன செய்வான்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நிச்சயமான ஒரு கூப்பிடுற இயேசு கூப்பிட்ட உடனே என்ன படிங்க. இவன் கூப்பிட்ட உடனே எல்லாம் சொல்றான், ஐயா நீ கத்தாதையா, போதகர் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. அவர் அற்புதம் பண்ணிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவரை விட்டு நீ கத்தாத, நீ அவரை விட்டு அவரு நீ கத்தாதையா, அவரு முக்கியமான வேலையில் இருக்காரு, பலருடைய வாழ்க்கையை பேசுறாரு, வசனத்தை பேசுறாரு. பலர் நீ கத்துனா என்ன ஆயிரும், இந்த சூழ்நிலை டிஸ்டர்ப் பண்ணி கத்தாதன்னு சொல்ல நேரத்தில் அவன் என்ன பண்ணான், ஹல்லேலூயா. முன்னிலும் அதிகமாக அவன் விசுவாசத்தை சோதிக்கும்படியாக, அவனை தடுக்கும்படியாக பல சூழ்நிலைகள் பலர் தடை செய்தாலும் இவனுக்கு தெரியும் எதுக்கு நான் இயேசுவை கூப்பிடுறேன். ஹல்லேலூயா. அவங்க சொன்னதுக்கு இவன் பயப்படல. ஐயா இயேசுவை நான் கூப்பிடுறேன், நீங்க உங்களை பற்றி கவலைப்படல. ஒருவேளை அவனை அதட்டிருக்கலாம், ஒருவேளை அவனை தூஷணமா பேசிருக்கலாம். அவனுக்கு தெரியும் இயேசுவை கூப்பிட்டு இயேசு எனக்காக தான் வந்திருக்கார். ஹல்லேலூயா. இயேசு எனக்காக வந்திருக்கார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றும்படி இயேசு வந்திருக்கார். மறுபடியும் குரலை எழுப்பி சொல்றான், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். ஹல்லேலூயா. இயேசு யாருன்னு தெரியும் அவனுக்கு, இயேசு எப்படிப்பட்டவனு தெரியும், இயேசு என்ன செய்வாருன்னு தெரியும். என் வாழ்க்கையில் இயேசு என்ன தெரிஞ்சு அவன் விசுவாசம் என்ன கூறான், இயேசுவே என்ன நடந்துச்சு, அப்புறம் என்ன நடந்தது, அதுக்கப்புறம் படிங்க. இயேசு நின்று. ஹல்லேலூயா. ஒன்று போதும், இயேசு நின்று. ஹல்லேலூயா. என் இயேசு நின்றுட்டாருனால அற்புதம். ஹல்லேலூயா. இயேசு நின்று. ஹல்லேலூயா. அவனுடைய குரலுக்கு இயேசு நின்று, அவனுடைய சத்தத்துக்கு, அவனுடைய என்னது வாஞ்சைக்கு, அவனுடைய தேவைக்கு இயேசு நின்று என்ன சொல்றாரு, அழைத்து வர சொன்னார். படிங்க அப்படியே. குருடனை சொல்றாங்க, பிடன்கோள் எழுந்துரு, நீ யாரை அழைச்சியோ அவர் ஒன்று அழைக்கிறாரு. ஹல்லேலூயா. நீ யாரை அழைச்சியோ அவர் உன்னை அழைக்கிறார். நீ யாரை வாஞ்சியோடு கூப்பிட்டியோ அவர் உன்னை அழைக்கிறார். யாரை நீ நம்பிக்கையோடு கூப்பிட்டியோ அவர் உன்னை அழைக்கிறார். சூழ்நிலை சாதம் இல்லாமல் இருந்தாலும் நீ கூப்பிட்டிய அவர் உன்னை அழைக்கிறான்னு சொன்ன விட அவன் என்ன பண்ண பாருங்க, மேல் வஸ்திரத்தை நிறுத்திக்காங்க. போதும், மேல் வஸ்திரம். அந்த மேல் வஸ்திரம் முக்கியமானது. பார்த்துருக்கீங்களா, இந்த பிச்சை எடுப்பவங்களுக்கு மேல் வஸ்திரம் ஒரு முக்கியமானது. இதில் ஒரு இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு காரியம், அற்புதம். மேல் வஸ்திரம் அந்த பிச்சை எடுப்பவங்களை பார்த்துருக்கீங்கன்னா பகல் என்ன பண்ணுவோம், அதை முன்னாடி விரிச்சிருப்பான். எத்தனை பேர் பார்த்துருக்கேன்? ஏன்னா அந்த சில்லறை எதாவது போட்டாங்கன்னா அது சிதறாமல் இருக்கிறதுக்கு இரவில் அதை தான் போத்திப்பாங்க. ஸோ அந்த மேல் வஸ்திரம் அவனுக்கு முக்கியமானது. அடுத்த நொடி பொழுது இயேசுவை சந்திச்சுட்டு மறுபடியும் வந்து உட்காந்தான்னா அந்த மேல் வஸ்திரம் அவனுக்கு தேவை. ஹல்லேலூயா.
அந்த மேல் வஸ்திரம் அவனுக்கு தேவை. இப்ப இயேசு அவனை கூப்பிடுறான்னு சொன்னவன அந்த மேல் வஸ்திரத்தை அவன் எரிந்து விட்டு போனான். என்னன்னா விசுவாசத்துல அவனுடைய சூழ்நிலை எரிந்து விட்டான். ஹல்லேலூயா. விசுவாசத்துல அவனுடைய இருட்டு குருட்டுத்தன்மை எரிந்து விட்டான். ஹல்லேலூயா. இயேசு அற்புதம் செய்யல. இயேசு கூப்பிட்டிருக்காரு, இன்னும் குருடனா தான் இருக்கிறான். ஆனா விசுவாசத்துல இனிமே இந்த மேல் வஸ்திரம் எனக்கு தேவையில்லை, இனிமே இந்த இடத்துல இருக்க போல யார் என்ன அழைத்தோ அவர் என்ன அழைச்சிட்டாரு, அவரை பார்த்துட்டா என் வாழ்க்கை மாறி போயிரு. மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, ஹல்லேலூயா, மேல் வஸ்திரம் எரிந்து விட்டு, தன்னுடைய சூழ்நிலை எரிந்து விட்டு, தன் இருட்டை எரிந்து விட்டு வெளிச்சத்துக்கு இயேசுவை நோக்கி ஓடி போனான். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். He moved forward. ஹல்லேலூயா. அவன் முன்பாக சென்றான். அற்புதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் அவன் வாழ்க்கை மாறல. இன்னும் குருடனா தான் இருக்கிறான். ஆனா குருட்டுத்தன்மையில் வெளியே வந்தவனை போல, ஹல்லேலூயா, விடுதலை பெற்றவனை போல, ஹல்லேலூயா, வெளிச்சத்தை பெற்றவனை போல தன்னுடைய மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு, நான் முன்பாக போகிறேன், இனிமே இந்த இடத்துல இருக்க போவதில்லை, என் இயேசுவை சந்திக்க போகிறேன், என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று இயேசுவை நோக்கி ஓடிப்போனான். ஹல்லேலூயா. He moved forward. அப்புறம் என்ன இயேசு என்ன கேட்ட படிங்க. வந்தான், அவனை நோக்கி என்றான். குருடன். அதுக்கு இயேசு என்ன சொன்னாரு? அவனை நோக்கி நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஐயா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஐயா, நான் அற்புதத்தை செய்யறதுக்கு முன்னாலேயே நீ அற்புதத்தை பெற்றுக்கொண்ட முன்னாடி வந்த ஒரு விசுவாசத்துல அதான் உன்னை ரட்சித்தது, அதான் உன் வாழ்க்கையை மாற்றித்தது, அதான் உன் இருட்டில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வச்சது. நீ போகலாம். ஹல்லேலூயா. அவன் முன்பாக சென்றான். தன் வாழ்க்கையில் இந்த இருட்டு மாறிச்சு, அவன் வெளிச்சத்துக்குள் சென்றான். அவன் இயேசு அற்புதம் செய்வது வரைக்கும் பால இப்படியே இது அவன் மேல் வஸ்திரத்தை ஓடி போயிட்டு, ஐயோ அற்புதம் கிடைச்சா இல்லைன்னா மறுபடியும் நம்ம சில நேரம் செய்வது உண்டு இல்லையா? ஐயோ இயேசு கூப்பிட்டு ஆனால் போவோம், கிடைச்சதுன்னா பாப்பா, இல்லைன்னா மறுபடியும் வந்து இடம் இங்கே இருக்குது, நமக்கு நம்ம இடம். ஹல்லேலூயா. ஆனால் அப்படி செய்யல. ஹல்லேலூயா. இயேசு கூப்பிட்டாரு, என் வாழ்க்கை மாறிச்சு. ஹல்லேலூயா. இயேசு கூப்பிட்டா என் வாழ்க்கை மாறிச்சுங்க. நான் யாரும் அழைத்து அவரை அழைத்து விட்டார், என் வாழ்க்கை மாறி விட்டது. அவன் முன்பாக சென்றான். அவன் எதிர் வெயிட் பண்ணல, முன்பாக சென்றான், அற்புதத்தை பெற்றுக்கொண்டான். திமேயின் மத்தேயுவின் வாழ்க்கை மாறிடுச்சு. He moved forward. முன்பாக சென்று அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. இன்னொரு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான் லூக்கா 8ஆம் அதிகாரம் 43 படிக்க வேண்டாம். அது ஒரு பெண்மணியை குறித்து போட்டிருக்கோம், எல்லாருக்கும் தெரியும். அப்படியே பேசுறேன் வேணாம். 12 உங்களுக்கு தெரியும், 12 வருடம் பெரும்பாடுல ஒரு ஸ்திரீ. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல. 12 வருடம் செல்வந்தில இருந்தான், எல்லாம் பணத்தையும் செலவு பண்ணிட்டான், எதுவுமே இல்லை, எல்லாம் ட்ரை பண்ண ஒண்ணுமே முடியல, வைத்தியரால் எதுவும் முடியல, உலகத்தில் இருக்க மனுஷன்ல ஒன்றும் முடியல. அது மாத்திரம் இல்லை, அந்த ஊரில் ஒரு கட்டளை போட்டாங்க, இவ இப்படி சூழ்நிலை இருக்கனால அவன் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. ஹல்லேலூயா. வீட்டை விட்டு வெளியே வந்தால் அடிப்பாங்க, வீட்டை விட்டு வெளியே வந்தால் துன்புறுத்துவாங்க. ஆனால் இவள் இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார். இந்த இயேசு பல காரியங்களை செய்கிறார். இந்த இயேசுவால என் வாழ்க்கையில ஒன்று நடக்கும். ஹல்லேலூயா. இந்த இயேசு என் வாழ்க்கையில கிரியை செய்வார். யாராலும் செய்ய முடியல, ஆனா இயேசு என் வாழ்க்கையில, இயேசு நான் பார்த்துட்டா என் வாழ்க்கை மாறிடுங்க. ஹல்லேலூயா. இயேசு நான் பார்த்துட்டா என் வாழ்க்கை மாறிடும். இன்னும் கேள்விப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை, அந்த சமயத்துல தான் இயேசு அவ இருக்கிற ஊர்ல வந்திருக்கான். ஏற்கனவே சொன்னேன், இயேசு வந்தா திரளான ஜனங்க அவர் ஓடி போவார். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு பல காரியங்களை அவர் சத்தியத்தை சொல்லி கொண்டு போவார், அவர் அற்புதத்தை செய்வார், பலருடைய வாழ்க்கையில பேசுவார், பல காரியங்களை என் இயேசு செய்து கொண்டிருப்பார். இவளுக்கு இயேசு வந்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் பேச இயேசு இருக்கார் அந்த ஊர்ல, ஆனா வெளியே போக முடியாத ஒரு சூழ்நிலை. வெளியே போனா அவளை துன்புறுத்துவாங்க, வெளியே போன அடிப்பாங்க, பக்கத்து வீட்டுக்காரனை அடிப்பாங்க, நீ வரக்கூடாது வெளியே, ஏன்னா ஊர்ல உள்ள கட்டளை. ஆனா அவர் இயேசு எப்படியாவது சந்தோஷம், இயேசு நான் பார்த்துட்டேன்னா என் வாழ்க்கை மாறிடும், நான் இயேசுவை பார்த்துட்டா என் வாழ்க்கை மாறிடும். இக்கட்டான ஒரு சூழ்நிலையில she moved forward. Hallelujah. அவள் இயேசு வந்து நம்ம சொல்ற மாதிரி இயேசு வீட்டுக்கு கூப்பிடல, ஐயா என்னால் வெளியே வர முடியாது, எங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ணிட்டு போக நம்ம சொல்ற மாதிரி சொல்லல. ஹல்லேலூயா. அவள் இயேசுவை சந்திக்கும்படியா போனாள். ஐயா இக்கட்டான சூழ்நிலைங்க, வெளியே போக முடியாது. அந்த நேரத்தில் சொல்லலாம், இயேசுக்கிட்ட அதை அனுப்பலாம், ஐயா எனக்கு வர முடியாத சூழ்நிலை, நீங்கள் வந்து வீட்டில் வந்து எனக்காக ஜெபம் பண்ணிட்டு போங்க. ஆனால் she moved forward. ஹல்லேலூயா. அவன் முன்பாக நான் சொன்ன திரளான ஜனங்கள் மத்தியில் அவள் முன்பாக சென்றாள். இயேசு போய் கொண்டிருக்கிறார், ஜனங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. அதற்கு நடுவில் அவள் போன பாருங்க, எத்தனை பேர் அவள் அடிச்சிருப்பாங்க, எத்தனை பேர் அவள் துன்புறுத்திருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் தான். அவள் உள்ள போனா பலர் அவளை தூஷணம் பேசியிருப்பாங்க, பலர் தள்ளி விட்டுருப்பாங்க. நான் சொல்ல நினைக்கிறேன், அவள் இயேசு கிட்ட போறதுக்குள்ள அவள் மேல உடம்புல ரத்தமா இருந்திருக்கும். ஹல்லேலூயா. அவளுக்கு தேவை உள்ளகிற என்னது
பெரும்பாடு உள்ள நீங்கணும், ஆனா வெள்ள ரத்தம், ஆனா வெளியெல்லாம் ஒரு அடி வாங்கியிருப்பா ரத்தம். ஆனா அதுக்கு மத்தியில் அவள் she moved forward, முன்பாக சென்று இயேசுவின் வஸ்திர தொங்கலை அவள் தொட்டாள். ஹல்லேலூயா. அப்ப இயேசு சொல்றாரு, யாரோ என்ன தொட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் பேதுரு சொல்ல, ஆண்டவரே எல்லாரும் உங்களை தொடுறாங்களே, திடீர்னு நீங்கள் என்ன காமெடி பண்ணீங்களா ஆண்டவர், எல்லாரும் தொட்டிட்டு வராங்க, திடீர்னு யாரோ தொட்டான்னு சொல்றீங்களா ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த தொடுகை ஒரு வித்தியாசமான தொடுகை. ஹல்லேலூயா. Oh, when you move forward and touch Jesus is different. ஹல்லேலூயா. நீ முன்பாக சென்று தொடும்போது உன் விசுவாசத்தில் அந்த தொடுகையின் ஆண்டவர் உணர்வு கொள்ளும்படியாக. ஹல்லேலூயா. நீ முன்பாக சென்று என் ஆண்டவரை தொடும் பொழுது உன்னுடைய ஜெபத்தில், உன்னுடைய வாஞ்சையில், உன்னுடைய விசுவாசத்தில், ஹல்லேலூயா, நீ முன்பாக சென்று உன் சூழ்நிலை கப்பால் முன்பாக செல்லும் போது என் ஆண்டவர் உன்னுடைய தொடுகை. ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஆண்டவர் நம்ம தொடரணும்னு வெயிட் பண்ணி காரியங்களை பெற்றுக்கொள்ளதில்லை. ஐயோ சூழ்நிலை சாதகம் இல்லை, ஆண்டவர் தொடணும் இல்லை. உன் சூழ்நிலை சாதகம் இல்லாத நேரத்திலையும் நீ முன்பாக சென்று என் ஆண்டவரை தொட நீ வாஞ்சித்து போகும்போது உன் ஆண்டவர் இப்போ இன்ஸ்டன்ட்லி, இங்கிலீஷ் படுத்து, இன்ஸ்டன்ட்லி she was healed. ஹல்லேலூயா. நொடி பொழுதுல என் ஆண்டவர் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா. அவள் வெளியெல்லாம் ரத்தம் வந்திருக்கலாம், ஆனால் எந்த ரத்தம் நிற்கணுமோ அந்த ரத்தம் நின்று போச்சு. ஹல்லேலூயா. எந்த அற்புதம் அவளுக்கு தேவையான அற்புதம் கிடைச்சிருச்சு, அவன் வாழ்க்கையில விடுதலை வந்துருச்சு. எதனால? அவள் முன்பாக சென்றதுனால. அவள் இயேசு வாழ்க்கையில கிரியை செய்த பிறகு வெளியே போகல. இக்கட்டான சூழ்நிலையிலும் அவள் முன்பாக சென்றாள். அவருடைய சூழ்நிலை இக்கட்டான சூழ்நிலை, பல துன்புறுத்தலுக்கு மத்தியில் ஆண்டவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னாள். ஆண்டவரை முன்பாக சந்திக்கல, அவள் வஸ்திர தொங்கலை தான் தொட்டாள். முன்பாக சென்றாள். வாழ்க்கையில அவளுடைய தேவை நொடி பொழுதுல என் ஆண்டவர் செய்தார். நொடி பொழுதுல என் ஆண்டவர் செய்தார். 12 வருடம் நடக்காத ஒரு அற்புதம். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில ஹல்லேலூயா 12 வருடங்களாக நடக்காத காரியம் என் ஆண்டவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஆனால் நாம முன்பாக செல்லும் போது என் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். நாம் முன்பாக செல்லும் போது என் ஆண்டவர் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த கூடன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தார். இந்த ஸ்திரீயோட வாழ்க்கையில் செய்தார். இன்னொரு 3 பேர் தானியேலை படிச்ச 3 ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேரும் அந்த ராஜ்யத்தில் ஒரு சின்ன வேலையில் இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? தானியேல் சிபாரிசு, நல்லா படிச்சு, தானியேல் சிபாரிசு செய்ததுனால 2ஆம் அதிகாரம் கடைசியில் போட்டிருக்கோம். அவங்க 3 பேருக்கும் ஒரு சாதாரண பொசிஷன், அவங்களை யாருமே தெரியாது. தானியேல் இருக்குது, தானியேலுக்கு விசேஷமான வரம் இருந்துச்சு. ஆனால் இவங்க 3 பேரும் சாதாரணமாக எல்லாரையும் வாழ்ந்தாங்க. நீங்கள் 1:17 தானியேல் 1:17 படிங்க. 1:17 இந்த 4 வாலிபருக்கும் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும், என்னது எழுத்திலும் சொல்லுங்க, ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தேன். பக்கத்தில் சொல்லுங்க, எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும். இது எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என்னது? நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் கூட எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும், நல்லா சொல்லுங்க, சாமர்த்தியத்தையும் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. ஆனால் தானியேலுக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்து, அப்படிதான் போட்டிருக்கு. தானியேலுக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு காரியத்தை ஆண்டவர் கொடுத்து. ஆனால் இந்த 4 பேரும், இந்த 4 பேர் இருந்தாங்க. தானியேலுக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆனால் இவங்க 3 பேரும் எல்லாரையும் போலதான் இருந்தாங்க. தானியேல் சிபாரிசு செய்தனால ஒரு மூலையில் ஒரு வேலை கொடுத்தாங்க. நல்லா கவனிக்கணும். இப்போ இவங்க 3 பேரும் ராஜாவுக்கு தெரியாது, யாருக்கும் இவங்கள தெரியாது. அப்போ ராஜா சொல்கிறான், பொருசில் வைத்துட்டு எல்லாரையும் வணங்க சொல்கிறான். எல்லாரும் கீழே விழுந்தாங்க. இவங்க 3 பேரும் கீழே விழல. ராஜா சொன்னா கீழே விழல உடனே அக்னியில் போட்டுருவேன்னு சொன்னான் இல்லையா? இப்போ 3 பேரும் விழல, உடனே அக்னியில் போட்டிருக்கலாம். ஆனால் ராஜா என்ன பண்ணுறான், இப்போ இவங்க 3 பேரையும் முன்பாக கூப்பிடுகிறான். என்ன சொன்ன, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்வார். ஹல்லேலூயா. நம்ம முன்பாக சில வாஞ்சிக்கிற பிள்ளைகள் அன்னைக்கு அவன் உடனே அக்கில போட்டுக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையிலும் இவளை வைத்தும் கிரியை செய்ய அந்த இருந்துச்சு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையிலையும் உங்களை வைத்து கிரியை செய்ய என் ஆண்டவர் வாஞ்சித்திருந்தால் உங்களை ஒன்றும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் ராஜா முன்னாடி வந்து ராஜா சொல்றான், ஐயா நீங்கள் 3 பேர் கீழே விழலையா? ஆமாம் நாங்கள் விழலைங்க. இப்போ ராஜா உடனே அக்கனியில் போட்டிருக்கணும். ஆனால் ராஜாவோட கட்டளையை மாற்றுகிற தேவன் ஒருவர் நம்மோடு இருக்கு. ஹல்லேலூயா.
ஐயா ராஜா கட்டளை ஒரு நாள் மாற்ற முடியாது. அந்த ராஜாவோட கட்டளையை மாற்றி வைக்கிற தேவன் ஒருவர் அல்ல உங்களோடும் என்னோடு இருக்கிறார். அவர் அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட இருந்தார். ராஜா சொல்றான், நான் மறுபடியும் உங்களுக்காக எல்லாத்தையும் விஐபி ஆகிட்டாங்க, 3 பேர் நிற்க வைத்துன்னு சொல்கிறான், மறுபடியும் நான் உங்களுக்காக நாங்கள் எக்காலம் எல்லாம் துணிக்க போகிறோம், நீங்கள் ஒழுங்காக 3 பேரும் விழுந்துடணும். அப்புறம் ஒன்று சொல்கிறான், உங்களை என் கைக்கு தப்பிக்கிற தேவன் யார்? அப்போ தான் 2:3-16 அவனை சொல்கிறான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர்கள். ஹல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன். அவன் முதலாவது கொள்ள இருந்துக்கலாம், 2வது முறை ராஜா சொன்ன ஒருவேளை பயந்தன் மட்டும் பரவாயில்ல, வேறனா கீழே விழுந்துடலாம் ஏதோ, ஆனால் they moved forward. ஹல்லேலூயா. ஐயா அவன் முன்பாக சொன்ன, எனக்கு தெரியும், அவனுக்கு தெரியும் ஆண்டவர் அவர்களை வைத்து எதையோ செய்ய போகிறார். உங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை வைத்து கிரியை செய்ய போகிறான்னு நீங்கள் தெரியுங்கன்னா you need to move forward. நீ முன்பாக செய்யும் போது ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. அவன் எனக்கு சொகுசா சொல்லிருக்கலாம், 3 பேரும் கை, ராஜா சரி ராஜா நாங்கள் வணங்கிறோம், என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்கிற சில நேரத்தில், என்ன பெரிய யார் பார்க்க போகிறான் பண்ணிட்டு போயிடலாம், ஆனால் ஆண்டவருக்காக நின்னார்கள். ஹல்லேலூயா. இப்போ ராஜா சொன்னோன்னா இப்படி சொன்னான்னு சொல்கிறான், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவர். அப்புறம் தெரியும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அக்னியில் தூக்கி போட்டாங்க. அக்னியில் போனால் 4வது மனுஷனை அந்த ராஜா பார்த்தா. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், நீ ஆண்டவருக்காக நின்று முன்பாக சொல்லும்போது உன்னோடு இருக்கும் ஆண்டவரை வெளியிருப்பவர்கள் பார்ப்பார்கள். ஹல்லேலூயா. யார் உன்னை ஒடுக்க நினைக்கிறார்களோ, யார் உன் சூழ்நிலையில் உன்னை ஒடுக்க நினைக்கிறார்களோ அவர்கள் உன்னோடு இருக்கும் ஆண்டவரை பார்க்கும்படியாக ஆண்டவர் செய்வார். ஆனால் நாம் முன்பாக சொல்லுவோம், உன் விசுவாசத்தில் பயத்தெல்லாம் தூக்கி போட்டு முன்பாக சொல்லும்போது உங்களோடு இருக்கும் ஆண்டவரை அவர்கள் காணும்படியாக. ஹல்லேலூயா. யார் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறார், யார் உங்களை விசுவாசம் வெளிப்படுறார், அவரை காணும்படியாக. எனக்கு இதில் மொத்தத்தில் பிடிச்சது அந்த 2:3-26 ராஜா ஒன்றும் ஆகலை, உள்ளே போனால் இவங்க எரியவே இல்லை, நல்லா உள்ளே இருக்காங்க. அப்போ ராஜா சொல்கிற ஒரே ஒரு காரியம், உன்னதமான தேவனுடைய தாசன். ஹல்லேலூயா. ஐயா உன்னதமான தேவனுடைய தாசனை நான் சொல்லுவது உண்டு. நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது யாரும் அவங்கள பார்த்து சொல்லணும், உன்னதமான தேவனுடைய தாசனே, உன்னதமான தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. நீ சொல்லியிருக்க ஆண்டவரை பற்றி உன்னோட வாழ்க்கை பல சாட்சியெல்லாம் சொல்லியிருக்க, ஆனால் நான் பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. உன் ஆண்டவர் உன்னதமான உங்கள் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படும் போது. ஹல்லேலூயா. எப்படி நடந்துச்சு, அவன் முன்பாக போக they moved forward. அவன் எதுக்கும் பயப்படல, அவன் சூழ்நிலைக்கும் பயப்படல, அவன் அக்கினிக்கும் பயப்படல, ராஜாவுக்கும் பயப்படல, அவன் எதுக்கும் பயப்படல. ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை என்னையும் அதுக்கு தான் அழைச்சிருக்கார். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என்னோடு இருக்கும் ஆண்டவர் கிரியை செய்கிற ஆண்டவர், என்னோடு இருக்கும் ஆண்டவர் தடைகளை உடைக்கிற ஆண்டவர், என்னோடு இருக்கும் ஆண்டவர் அக்கினியில போட்டாலும் எனக்கு ஒன்றாகாது. ஹல்லேலூயா. என்னை பாதுகாக்கும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். நான் முன்பாக சொல்லுவேன். அவன் எதுக்கு முன்பாக சொன்னான், அவன் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. அவன் அற்ப சுயத்துக்காக போகல, அவன் எதுக்கு முன்பாக சொன்னான், என் ஆண்டவரை நான் கீழே போட மாட்டேன், என் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலை பற்றி கவலைப்படல, அக்கினியை பற்றி கவலைப்படல, என் ஆண்டவரில் மகிமைப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு நாள் நான் பொற்சிலைக்கு தலை வணங்க மாட்டேன், ஒரு நாள் மனுஷனுக்கு தலை வணங்க மாட்டேன், என் ஆண்டவரை மாத்திரம் உயர்த்த வேண்டும் சூழ்நிலையில் சொல்லி முன்பாக சொன்னதில்ல. ஆண்டவர் அவர்களை காப்பாற்றுறது மாத்திரம் இல்லை, அவர்களை வைத்து என் ஆண்டவர் கிரியை செய்தார். எந்த ராஜா அவனை ஒடுக்க நினைத்தானோ, எந்த ராஜா கேட்டானோ என் கையில் தப்பிக்கிற தேவன் யாருன்னு கேட்ட ராஜா சொல்லுகிறார், உன்னதமான தேவனுடைய தாசனே. ஹல்லேலூயா. உன்னதமான ஆண்டவருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஐயா உங்களையும் இப்படி சொல்லணையா பார்த்து, உங்க வாழ்க்கையை பார்த்து, உன்னதமான தேவனுடைய பிள்ளைய, உன்னதமானவருடைய பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில உன் ஆண்டவர் செய்கிற காரியத்தை பார்த்து உங்களை பார்த்து சொல்லலாம், உன்னதமான தேவனுடைய பிள்ளைகளே. அது கீழே படுத்தின ராஜா அவனோட புள்ள ராஜ்யத்தில் சொல்லிட்டான், எல்லாரும் என்ன பண்ணணும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஆண்டவர் தான் எல்லாரும் வணங்க வேண்டும். ஆண்டவர் சொன்னான், என்ன சொல்றான், உங்கள் மூலமாக. ஹல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் வணங்க, நீங்க எதுவும் செய்யவில்லை, நீ முன்பாக சென்றா போதும். ஆண்டவர் உங்களை வைத்து உங்க வாழ்க்கையில மாற்றல, உங்களை வைத்து கிரியை செய்வார், உங்களை வைத்து வாழ்க்கைகளை மாற்றுவார். அன்னைக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சாதாரண தானியேலை போல கிருபை பெற்றவர் அல்ல, சாதாரண 3 பேர் ஓரம் இருந்தவங்களை முன்பாக கொண்டு வந்தார். அவர்களை வைத்து ராஜாவின் வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் செய்தார். உங்களை வைத்து நீங்கள் நினைத்திராத வாழ்க்கைகளை என் ஆண்டவர் பேச முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இவங்கெல்லாம் அதுக்கு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்காரு. ஐயா நீங்கள் இருந்து பெற்றுக்கொள்ள காரியங்களை வெளியே போய் நீங்கள் அபியாசப்படுத்தணும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் காரியங்கள், நீங்கள் செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு வாழ்க்கையில் இருக்கிறத கண்டு அவர்களை நீங்கள் நேசிக்கிற, நீங்கள் உயர்த்துகிற ஆண்டவரை அவர்களும் நாங்களும் எங்களுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் சொல்லும்படியாக உங்கள் வாழ்க்கை.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதுவுமே பண்ணல. அவனோட வாஞ்சை எல்லாமே என் ஆண்டவர் என் மூலமா மகிமை பண்ணணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் என் மூலம் மகிமை பண்ணணும். சூழ்நிலை சாதகம் இல்லாமல் போனாலும் என் ஆண்டவர் எல்லாம் கீழே தள்ள மாட்டேன். என் ஆண்டவரில் மகிமைப்பட வேண்டும். நான் ராஜாவுக்கும் பயப்படல, என் சூழ்நிலைக்கும் பயப்படல, அக்கினிக்கும் பயப்படல, எதுக்கும் பயப்படல. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அதுக்கு தான் அழைச்சிருக்கார். அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்தது அவரை குறித்து அறிந்தபடியாக, அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறது இதற்கு தான். அல்லேலூயா. பயந்து ஓடுவதற்கு இல்லை, சூழ்நிலை பார்த்து பயந்து ஓடுவதற்கு இல்லை. அல்லேலூயா. நல்ல சூழ்நிலைகளில் மட்டும் கையை வைத்து ஆண்டவரை உயர்த்திட்டு விக்கிட்டான சூழ்நிலைகளை பயந்து ஓடு அல்லது உலகத்துக்கு தலை வணங்குவதற்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கவில்லை. அல்லேலூயா. இக்கட்டான சூழ்நிலைகள் தான் எப்ப நிற்கதை காட்டில் மேலோங்க நிற்கும்படியாக தான் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் தைரியத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம சத்துரு எதுவும் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்திருக்கிறார். எனக்கு கிரியை செய்து யாரு? அவர். அல்லேலூயா. நாம எதுவும் செய்ய போவதில்லை. நாம அவரை உயர்த்தும் போது என் ஆண்டவர் கிரியை செய்து நம்ம வாழ்க்கையை மாத்திரல, நம்மை வைத்து ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. தானியேல் செய்ய முடியாத காரியத்தை அந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வைத்து செய்த ஆண்டவர். அல்லேலூயா. அவர்கள் முன்பாக சென்றார்கள். அவன் சூழ்நிலை பார்த்து பயந்து பின்னால் ஓடல, சூழ்நிலை பார்த்து தலை வணங்கல. அல்லேலூயா. அவன் முன்பாக சென்றான். இக்கட்டான சூழ்நிலையும் they moved forward. ஆண்டவர் அவர்களை மாற்றல, அவர்களை வைத்தும் என் ஆண்டவர் கிரியை செய்தார். அல்லேலூயா. என் ஒரே ஒரு காரியத்தை பற்றி சொல்ல, யோசுவா 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2ஆம் அதிகாரம் 9-11 வரை கொஞ்சம் குயிக்கா படிங்க. இது யாரு சொல்றான்? ஒரு நிமிஷம். இது யாரு சொல்றான்னா யார் தெரியுமா? இது யாரு சொல்றா? ராகாப்ங்கிற ஒரு வேசி இந்த காரியத்தை சொல்ல. அவள் ஆண்டவரை குறித்து அறியாதவள், ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஆனால் அவள் சொல்லுகிற ஒரு காரியம் படிங்க சிஸ்டர். அல்லேலூயா. இவன் எந்த சூழ்நிலை இதை சொல்லுகிறான் என்றால், யோசுவா 2 வேவுக்காரில் எங்க அனுப்புறாரு? எரிகோவுக்கு அனுப்புறாங்க. அங்கே போய் வேவு பார்க்கும்படியா. அந்த நேரத்தில் ராஜா அங்கே இருக்கிற எரிகோவுக்கு ராஜாக்கு திறந்து போய் 2 பேர் வேவு பார்க்க வந்திருக்காங்க. ஸோ அங்கிருந்து ஆள் அனுப்பி சொல்ல 2 பேர் வந்திருக்காங்க, அவளை போய் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லும்போது அதற்குள் ஆண்டவர் இந்த ராகாபுடு, அவள் வேசி, அவள் ஆண்டவர் அறியாதவள், அவள் தேவனால என்னன்னு தெரியாதவள், ஒன்றுமில்லாத வாழ்க்கை, ஒரு என்ன வாழ்க்கை? ஒரு பாவமான வாழ்க்கை, யாருக்கும் பிரயோஜனமானத வாழ்க்கை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுறான்? அவர்களை காப்பாற்றி விட்டு அந்த ராஜாவையும் அவங்களுக்கு கூட வந்து அனுப்பிவிட்டு அவங்களோடு பேசுகிற ஒரு காரியம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவள் ஆண்டவரை குறித்து அறிந்திருக்கிறார். எதையும் பற்றிக்கொள்ள இந்த ஆண்டவர் உயர வானத்துக்கும் கீழே பூமிக்கும் இவரை போல தேவன் இல்லை, இந்த யோசுவாவின் தேவனை போல தேவன் இல்லை அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஐயோ என் வாழ்க்கையும் மாறணும், என் வாழ்க்கை ஒரு சாபமான வாழ்க்கையா இருக்கு, என் வாழ்க்கையை நான் மாற்ற விரும்புகிறேன், நான் மாற்ற விரும்புகிறேன்னு ஒரு முன்பாக சொல்லும்படியாக வாஞ்சித்து அவர் முதலாவது செய்த காரியம் தான் அந்த 2 வேவுக்காரரை காப்பாற்று. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டு இந்த ஆண்டவருக்கு அதுக்கு முதலாக முதல் எடுத்து காரம் வைத்தது அவளை காப்பாற்ற ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே என் வாழ்க்கை மாறணும், ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. நான் ஏன் இவளை காப்பாற்றுறேன்னா என்னுடைய வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறணும், என் வாழ்க்கை ஒன்று இருண்டு இருக்கிற வாழ்க்கை, ஒன்று பேருக்கு பிரோஜனம் இல்லாத வாழ்க்கை, என் உடம்பை விற்று நான் சம்பாதித்து கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக ஆகணும், நானும் அறிந்து கொள்ள வேண்டும் சொன்ன ஒரு காரியம் அவன் ஆண்டு கொடுத்து அறிந்தால் she moved forward. முன்பாக சென்று தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து அவர் செய்த காரியம் தான் அந்த 2 வேவுக்காரர்களையும் காப்பாற்றினார். உங்களுக்கு தெரியும் அப்புறம் ராகாவுடைய வாழ்க்கை எப்படி ஆச்சு. அல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அவளுடைய சந்ததியில் வந்ததெல்லாம் தாவீது, அந்த சந்ததியில் வந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத ஒரு ராகாம், அல்லேலூயா, ஒண்ணுமில்லாம பிரயோஜனமில்லாத ராகாம் அவள் வாஞ்சித்து தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து செய்தால் ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை மாற்றினார். அல்லேலூயா. எபிரேயர் 11:31 பார்த்தீங்கன்னா எல்லா விசுவாசத்தில் ஜெயித்து நின்றவர்கள் மத்தியில் ராகாவுடைய பேரையும் என் ஆண்டவர் எழுத வைத்திருக்கிறார் என்றால் உங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா. இப்ப நினைத்துக் கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கை யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம இருக்கு, என்னால யாருக்கும் பிரயோஜனம் இல்ல, நான் எவ்வளவு முயற்சிக்கிறேன் ஒண்ணும் இல்ல. ஆண்டவர் ராகாபனுடைய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த கால வேளையில் அவருடைய சமூக ஆண்டவரே நான் முன்பாக சென்று என் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன், நான் முன்பாக சென்று என் வாழ்க்கைக்கு எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் மாற்றி ஆண்டவரே நல்ல காரியங்களை செய்யும்படியாக என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறும்படியாக என் அர்ப்பணிக்கிறேன் சொல்லும் போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கை எதிர்மறையாக இருக்கும் காரியங்களை உனக்கு சாதமாக மாற்றி உன்னை ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்ற என் ஆண்டவர் வாஞ்சோடு இருக்கிறார். ஆனால் நாங்கள் முன்பாக செல்ல வேண்டும். ராகம் வந்து வாழ்க்கை மாறின பிற சொல்ல அவள் வேட்சியாக இருக்கும் போதே தன்னை அர்ப்பணித்து அந்த வேவுக்காரர்களை காப்பாற்றான். அல்லேலூயா. அல்லேலூயா.
இப்போ இருக்கிற சூழ்நிலையிலேயே ஒன்றுமே நடக்கல. ஆண்டவர் என் வாழ்க்கை மாறணும் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக மாறணும், என் மூலமாக பலர் ஆசீர்வதிக்கப்படணும். அல்லேலூயா. என் வாழ்க்கை ஒரு பிரச்சனை உள்ள வாழ்க்கையை மாற வேண்டும் என்று ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் போது என் ஆண்டவர் அதை மாற்றி ராகாபுடைய வாழ்க்கை ஒரு வேசியுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு பலத்தை விசுவாசத்தில் பலத்திற்கு பாத்திரமாக என் ஆண்டவர் மாற்றினார். அவனுடைய சந்ததியில் வந்ததெல்லாம் தாவீது, அந்த சந்ததியில் வந்ததெல்லாம் இயேசு கிறிஸ்து. அப்படி மாற்றுகிற ஆண்டவர் ஒருவர் உங்களோடு என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அந்த கால வேளையில நீ முன்பாக சென்று உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது என் ஆண்டவருடைய எதிர்மறையான காரியங்களை மாற்றி ஒரு பலத்த ஆசீர்வாதமாக அல்லேலூயா உலகம் உன்னை நோக்கும்படியாக என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒண்ணுமில்லாத ராகவனுடைய பேர் 11:31 எபிரேயர்ல எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஆபிரகாம் விசுவாசத்தில் ஜெயித்து நின்றவர்களோடு ராகவனுடைய பேரையும் என் ஆண்டவர் எழுதினார்னா உங்க வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் என் ஆண்டவர் அல்லேலூயா அல்லேலூயா ஆண்டவர் பலத்த ஆசீர்வாதமாக அல்லேலூயா எல்லாரும் மேல் நோக்கி பார்க்க, இப்போ உங்களுக்கு கீழ் நோக்கி பார்க்கலாம், ஆனா எல்லாரும் மேல் நோக்கி பார்க்கும்படியாக செய்ய ஒரு ஆண்டவர் ஒருவர் உங்களோடு என்னோடு இருக்கிறான். ஆனா நாம முன்பாக செல்லவன். ஒரு நாளும் சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா. சூழ்நிலையை மேற்கொள்ள ஆண்டவன் நம்ம வைத்துட்டு அல்லேலூயா. மறுபடியும் சொல்ல, ஒரு நாளும் சூழ்நிலை உங்களை மேற்கொள்ள கூடாது, நீங்க சூழ்நிலையை மேற்கொள்ளணும். அல்லேலூயா. நீங்க சூழ்நிலையை மேற்கொள்ளும் போது ஆண்டவரின் வாழ்க்கையில பலத்த காரியங்கள் செய்ய வல்லவர். பர்த்திமை வாழ்க்கையில ஆண்டவர் செய்தார். பெரும்பாலும் ஸ்ரீ வாழ்க்கையில முன்பாக சென்றார், பெற்றுக்கொண்டால். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவன் முன்பாக சொன்ன ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். என் ஆண்டவர் ஒரு நாளுக்கு சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவர் மகிமைப்பட வேண்டும் முன்பாக சொன்னான். அவன் வாழ்க்கையை மாற்றமில்லை, அவர்களை வைத்து ஆண்டவர் ராஜாவோட வாழ்க்கையை தொட்டார். ராகா வேசி வாஞ்சித்தாள் ஒரு பலத்த ஆசீர்வாதமாக விசுவாசத்தில் மேல் நோக்கி நிற்கும்படியாக அவருடைய பேரை சரித்திரத்தை எழுதும்படியாக என் ஆண்டவர் செய்தார். அது மாத்திரம் இல்லை, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முடிச்சு 1-2 ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மளை முன்னேறும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1-2 ஆண்டவர் என்ன வாஞ்சிக்கிறார்? அல்லேலூயா. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ முன்பாக வர வேண்டும். அல்லேலூயா. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்பாக வர வேண்டும். நான் எப்போ சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முன்னேறுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. ஏசு கிறிஸ்துவை நேசிக்கிற பாத்திரங்களோட வாழ்க்கை ஒரு முன்னேறுகிற வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் முன்னேற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் அது மாத்திரம் இல்லை, ஆவிக்கிற வாழ்க்கையில் நம்ம முன்னேறும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. உன்னுடைய வேத வாசிப்பில் உன்னுடைய ஜெபத்தில் ஆண்டவர் கொடுத்த காரியங்களை நீ முன்பாக சொல்லும்படியாக அல்லேலூயா. நான் முன்பாக சொல்ல வாஞ்சித்து போகும்போது ஆண்டவர் நம்முடைய சுய வாழ்க்கையும் தேவையில்லை, நீங்க எதிர்பார்ப்பதற்கு மேலாக என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆண்டவரே என் ஆவிக்குரிய சபை வளரும் போது சபையில் இருக்க மக்கள் போகும்போது நாம் வாஞ்சிக்கிறோம், ஆண்டவரே நான் முன்பாக செல்ல வேண்டும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்பாக செல்ல வேண்டும். பழைய காரியங்களை பிடிச்சு வச்சு அதே மாதிரி இருக்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அதே மாதிரி இருப்போம். அப்படியே இருக்கீங்க பிரதர், தேங்க்யூ. அல்லேலூயா. ஐயா உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசம் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. உங்க ஆவிங்க ஜெப வித்தியாசம் நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே அடுத்த முறை நான் ஜெபிக்கும் போது 3 வார்த்தை ஜெபிக்கும் போது கிரியை நடக்கணும். அல்லேலூயா. நான் வேத வாசிக்கும் போது ஆண்டவர் ஒரு வசனம் என்ன பேசணும். அல்லேலூயா. ஒரு வசனம் போதியா, ஒரு மாசம் வாழ்க்கை முள்ள ஒரு வசனம் பேசும் வாழ்க்கையில். அப்படி வாஞ்சித்து நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. வாஞ்சித்து நம்ம வேதத்தை வாசிக்கணும். ஆண்டவரே நீங்க என்னோட பேசணும். அல்லேலூயா. நான் வாசிக்கும் போது ஏதோ வாசிக்கணும்னு வாசிக்கூட 2-3 அதிகாரம் ஆண்டவர் ஒரு வசனம் ஆண்டவரே வாழ்க்கையில் படிக்கிறேன், ஒரு வசனம் வாழ்க்கையில் கிரியை செய்ய வேண்டும். நான் ஜெபிக்க போறேன், நான் ஜெபித்தா நீ கிரியை நடக்கணும். அல்லேலூயா. ஆவிக்கிற வாழ்க்கையில் ரொம்ப நான் நேற்று ஒரு வசனம் சொன்னேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். புறம்பே இருக்கிற மத்தியில் ஞானமாக நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். அல்லேலூயா. நான் வாஞ்சி ஆண்டவரே என் ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் முன்னேறணும், நான் வெளியே போன கிரியை என் வாழ்க்கை மூலமா கிரியை நடக்கணும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் செய்கிற காரியங்களை வெளியே இருக்கிறத பார்த்து அவங்க வாழ்க்கை மாறணும். அதுக்கு நடப்பு ஆண்டவரே புறம்பே இருக்கு. நம்ம எப்பவுமே இங்கே சபைகளில் என்ன இருக்கும், நம்ம we try to be good. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எங்க தெரியும், நீங்க வெளியே போனா இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில பார்க்கணும். அல்லேலூயா. சபையில் இருக்கும்போது நீங்க இருக்கும்போது உங்க வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. சபையில் நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படி இருக்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையை மாற்றம். நான் வெளியே போய் இயேசு கிறிஸ்து நீங்க காமிக்கணும். அல்லேலூயா. ஆவிக்கிற வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் உங்க வாழ்க்கை மூலமாக வாழ்க்கையில் மாற வேண்டும். நான் சொன்னேன், ஒன்று ஆண்டவர் உங்களுக்கு செய்வது, இன்னொன்று ஆண்டவர் உங்களை வைத்து செய்வது. அல்லேலூயா.
இந்த சபையில் என்ன வெளியே இருக்க பலர் என்ன ஆசீர்வாதம் பண்ணணும்னா உங்க ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை வைத்து தான் என் ஆண்டவர் செய்ய வல்லவராக. அல்லேலூயா. அதுக்கு நீங்க முன்னே வாழ்விக்கிற வாழ்க்கையில முன்பாக சென்று வாழ்க்கை போடு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, உங்களை வைத்து என் ஆண்டவர் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் பல இடத்துல சொல்ல உண்டு, அந்த ஆண்டவர் எனக்கு செய்தாருங்கிற சாட்சிலாம் முடிஞ்சு போச்சு, அது அவுட்டேட் ஆச்சு. அடுத்த முறை நீங்க சாட்சி சொல்லும்போது ஆண்டவர் என்னை வைத்து செய்தார். அல்லேலூயா. என்னை வைத்து என் ஆண்டவர் கிரியை செய்தார். என்னை வைத்து ஒருத்தர் ஒரு வாழ்க்கையில பேசினார். ஏன் நான் பேசினாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடந்துச்சு. நான் பேசினாலும் ஒரு குடும்பம் கட்டப்பட்டிருக்கு. அல்லேலூயா. நான் பேசுறேன், அலுவலகத்தில் பேசுறேன், என் நண்பரத்தை உடைந்திருந்தால் அவர் வாழ்க்கையை ஆண்டவர் கட்டினார். நான் பேசினேன், நான் ஜெபித்த அற்புதம் நடந்துச்சு. அல்லேலூயா. நீ பேசும்போது ஆண்டவர் என்னை வைத்து கிரியை செய்தார். அல்லேலூயா. எனக்கு சேதத்தை காட்டிலும் என்னை வைத்து ஆண்டவர் கிரியை செய்யும் போது என் ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் முன்பாக இருக்க. அல்லேலூயா. வாஞ்சு ஆண்டவரே, நான் முன்பாக செல்ல வேண்டும், நான் முன்பாக செல்ல வேண்டும், நான் முன்பாக செல்ல வேண்டும். அல்லேலூயா. என்னை பார்க்க சொல்ல ஆண்டவரே, பிரதர் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசம் நான் பார்க்குறேன், சிஸ்டர் உங்கள் வாழ்க்கையில் வித்தியாசத்தை பார்க்குறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரையும் உபயோகப்படுத்த வல்லவராக இருக்கிறாங்க. உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கு. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரை வைத்து என் ஆண்டவர் கிரியை செய்ய வாஞ்சோடு இருக்கிறார். அல்லேலூயா. வெளியே உங்களுக்காக ஆண்டவர் பலரை தயார் செய்து வைத்திருக்கிறார். அவர்களை போய் நீங்க சந்திக்கணும். அல்லேலூயா. அது நீங்க வாஞ்சிச்சு ஆண்டவரே, நான் வைக்கிற வாழ்க்கையில் முன்னேற வாஞ்சிக்கிறேன், என்னோட வேத வாசிப்பு வேணும், ஜெபம் எல்லாத்துலையும் நான் வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே எனக்காக நீங்க அப்படி சொல்லும்போது ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கும் பாத்திரங்களை சந்திக்கும்படியாக, அவர்கள் வாழ்க்கை உங்களை வைத்து மாறும்படியாக, அவர்கள் உங்களோட சபைக்குள் வந்து ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கும் காரியங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். முன்பாக செல்ல வாஞ்சிக்கணும். அல்லேலூயா. இந்த கால வேளையில் என் ஆண்டவர் மோசையோடு பேசிய காரியம், மோசே ஜனங்களை பார்த்து சொல்லு, முன்பாக செல்ல சொல்லு. Ask them to move forward. இந்த கால வேளை என் ஆண்டவர் உள்ளத்தில் போட்ட காரியம் உங்களை பார்த்து சொன்னது, ஜனங்களை பார்த்து சொல்ல முன்பாக செல்ல சொல்லு. நீங்கள் முன்பாக சொல்லும் போது என் ஆண்டவர் உங்களுக்காக வைத்த காரியம் பலத்த காரியமாக இருக்குது. அல்லேலூயா. நீ முன்பாக கால் எடுத்து வைக்கும்போது சிவந்த சமுத்திரம் பழக்கம். அல்லேலூயா. நீ முன்பாக கால் எடுத்து வைக்கும்போது உன் வாழ்க்கையில் நடக்காத காரியங்கள் என் ஆண்டவர் நடப்பிக்க வல்லவராக இருக்கிறார். நீ முன்பாக கால் எடுத்து வைக்கும்போது உன்னோட சுகத்தில் என் ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ முன்பாக கால் எடுத்து வைக்கும்போது உன்னை விடுதலை பெறாத இடங்களில் என் ஆண்டவர் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நீ முன்பாக கால் எடுத்து வைக்கும்போது நீ அடைத்திருக்கிற வாசலை என் ஆண்டவர் உங்களை திறந்து வைக்க வல்லவராக இருக்கிறார். நீ முன்பாக செல்லும் போது நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிற காரியத்தை என் ஆண்டவர் அல்லேலூயா நீ ஆச்சரியப்படும்படியாக அதன் கையில் கொடுக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். நீ முன்பாக செல்லும் போது அல்லேலூயா உள்ளத்தில் வாஞ்சித்து ஆண்டவரே என் ஆவிக்கிற வாழ்க்கையில் நான் முன்னேற வேண்டும், என் ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்பாக செல்ல வாஞ்சித்து போகும்போது ஆண்டவனை நினைப்பதை காட்டிலும் அல்லேலூயா ஆவிக்கிற வாழ்க்கையில் மாத்திரம் இல்ல, உங்களுடைய சுய வாழ்க்கையில் உங்க குடும்ப வாழ்க்கையில் அல்லேலூயா நீங்க வாஞ்சிக்க வேண்டியது ஆண்டவரே நான் ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் வாஞ்சித்து போகும்போது ஆண்டவர் உங்க சுய காரியங்களை நீ நினைத்ததுக்கு மேலாக செய்து அல்லேலூயா நீ பலத்த சாட்சி சொல்லும்படியாக என் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா முன்பாக இந்த கண்ணை மூடி எல்லாம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி இந்த காலை வேலை கண்களை மூடி. அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. 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 பர்த்திமேங்கிற குருடன் விசுவாசத்தில் முன்பாக செல்லும்படியாக அற்புதம் பெறுவதற்கு முன்பாகவே அவன் விசுவாச அவன் அற்புதத்தை பெற்றுக்கொண்டவனாக முன்பாக சென்றான். பெரும்பாடுள்ள ஸ்ரீ இக்கட்டான சூழ்நிலையும் ஒரு பலத்த விசுவாசத்தோடு போய் என் ஆண்டவருடைய அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது ஆண்டவர் அந்த வல்லமையை உணரும்படியாக வல்லமை போதை உணரும்படியாக அப்படி ஒரு பெரிய விசுவாசம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்ந்த என் ஆண்டவர் என் வாழ்க்கை ஒரு நாள் கீழே போட மாட்டேன், ஒரு சூழ்நிலையை என் ஆண்டவரை கீழே போட மாட்டேன். என் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பல வேலை நின்ன போது அவர்கள் வாழ்க்கையில் மாத்திரம் இல்லை அவர்களை வைத்து என் ஆண்டவர் கிரியேஷது. அல்லேலூயா. ராகாபுடைய வாழ்க்கைகள் அல்லேலூயா அவள் வாஞ்சித்தால் பிரயோஜனமில்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லாத வாழ்க்கை என்னை வைத்து யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் நான் வாஞ்சிக்கிறேன் நான் முன்பாக சொல்ல வாஞ்சிக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அவள் வாழ்க்கையை பலத்த ஆசீர்வாதமாக மாற்றி விசுவாசத்தில் பலப்பட்டு நின்றவர்களை மத்தியில் ஆண்டவர் அவர் எழுதும்படியாக அல்லேலூயா அது மாத்திரம் அவர் சார்ந்த சந்ததியிலே தலைக்கு நிற்படியாக அவர் சந்ததியில தாவீது அல்ல இயேசு கிறிஸ்து வரும்படியாக ஆண்டவர் செய்தார். அது மாத்திரம் இல்ல ஆண்டவரே என் ஆவிக்கிற வாழ்க்கையில முன்னேறும்படியாக ஆண்டவரே உமக்குரிய காரியங்களை முன்னேறும்படியாக முன்பாக செல்லும்படியாக பழைய காரியங்கள் ஆண்டவரே பழைய எல்லா ட்ரெடிஷன் எல்லாத்தையும் விட்டு நான் முன்னேறும்படியாக அந்த ஆவியில் ஆண்டவரே ஆவியான நடத்துதலில் நான் இருக்கும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. என்னோட சுயத்தை விட்டு வெளியே வரும்படியாக ஆவியான என் வாழ்க்கையில் ஆளுகை செய்யும்படியாக என்னை அர்ப்பணிக்கிறேன் சொல்றாங்க. அப்படி இந்த கால வேளையில ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து உடனே எழுப்பி உங்களோடு சேர்ந்து ஒரு 2 நிமிஷம் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஆண்டவர் உங்க கால வேளையை கூட பேசினாரு, நான் முன்பாக செல்ல வாஞ்சிக்கிறேன் அப்படி சொல்ற மாத்திரம் எழுப்பி நின்னுங்க. மிச்ச யாரும் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரே என்னை முன்பாக செல்ல என்னோட சூழ்நிலையில என்னோட காரியத்தில் என் ஆவிக்கிற வாழ்க்கை முன்பாக செல்ல நான் வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. அதுக்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சொன்னீங்கன்னா இந்த கால வேளையில ஆண்டவர் சமூகத்தில் அல்லேலூயா
நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எத்தனை பேர் முடிவு எடுக்கிறீங்க? நான் முன்னால போகணும். இருக்கிற நிலைமையிலே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. நீ முன்னா கடந்து செல்ல வேண்டும். ஹalleluya. ஓ ராமமா சந்தேரே பேபி லிமா மாமா மாமா. Open up your mouth, open up your heart. உங்களுடைய இருதய வாயிலை திறந்து ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. கடந்து செல்லும்படி உதவி செய்யுங்க, முன்னேறும்படி உதவி செய்யுங்க. Lokana, never be stuck, never be stagnated. There is something more. இன்னும் உனக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று வைத்திருக்கிறார். ஹalleluya. ரோக்கோனனமான சந்தரரிவா. எல்லா ரெண்டு கரங்களை வைத்து வாயிலை திறந்து ஆண்டவரை துதிப்போமா. மௌனமா இருக்க வேண்டாம். உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. உன்னுடைய வாழ்க்கை யாருக்காவது பிரயோஜனமா இருக்கணும். உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யணும். ஒரு படி எடுத்து முன்னால வா. ஹalleluya. முன்னேறி செல். ஹalleluya. ஜெப வாழ்க்கையில முன்னேறி செல். வேத வாழ்க்கையில வாசிப்பில் முன்னேறி செல். ஊழியம் செய்வதில் முன்னேறி செல். ஹalleluya. ஓ ஓ வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இந்த உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இந்த உலகம் அழிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பார். சாத்தான் உன்னை எதிர்கொண்ட போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே. சோர்வு என்றும் உனக்கில்லையே. ஜெயகானம் தொனித்து மகிழ்வாய். சாத்தானை எதிர்க்கிற போதும் முன்னேறி செல்ல முடியும். சாத்தானின் போராட்டம் வாழ்க்கையில வரலாம். சோர்ந்து போவாரே. ஜெய கிறிஸ்து உன்னோடு கூட இருக்கிறா. தோல்வி என்று உனக்கு இல்லையே. துதிகானம் தொனித்து மகிழ்வாய். சாத்தான் உன்னை எதிர்கொண்ட போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு. சகோதரனே சகோதரி உண்டு. தோல்வி என்று உனக்கில்லையே. துதிகான மகிழ்ந்து துதிப்பாய். கரங்களா சேர்ந்து சொல்லுங்க. You are going forward in the mighty name of Jesus. Oh
lumanana shaterebe fire 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 பெற்றுக்கொள்ளுடைய விடுதலையே பெற்றுக்கொள்ளுடைய விடுதலையே in the mighty name of Jesus chains loose om namasate சொல்லுங்க அப்பா முன்னேறி செல்லுங்க தடைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு சாத்தானின் எதிர்ப்புகள் உண்டு நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே ஜெய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறீங்க I'm going forward கரங்களை தட்டி ஆண்டவரே செலுத்துவோமா ரெண்டு கரங்களை தட்டி hallelujah go forward in Jesus name இயேசுவின் நாமத்தில் முன்னேறி செல் எது உன்னை தடுத்து நிறுத்த முடியாது சாத்தான் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது மாந்திரீக சக்திகள் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு எதிராக எத்தனை பேர் புறப்பட்டு வந்தாலும் 1000 பேர் 10000 பேர் வந்தாலும் உன்னை தடுத்து நிறுத்த முடியாது நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவள் ஆண்டவருடைய நாமத்தை தரித்த பிள்ளை வாக்குத்தத்தத்தின் பிள்ளை சுதந்திரிக்கும்படியாக ஆளுகை செய்யும்படியாக ஆண்டவர் உன்னை ஏற்படுத்தினார் ராஜாக்களாக ஆசாரியர்களாக உன்னை ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார் ஏன் தயங்குகிறாய் முன்னேறி செல் முன்னேறி செல் ஓ சகோதரனே சகோதரியே முன்னேறி செல் இன்று கண்ட எகிப்தியனை இனிமேல் நீ காண்பதில்லை கடந்த காலத்தில் உன்னை பின்னடைவு பண்ண பண்ணின எந்த காரியமும் எந்த கிரியைகளும் உன்னை பின்தொடர்வதில்லை you are free to run forward you are free to go forward in the name of Jesus Christ I decree and declare that Ramo Shaterebe Limpramana Saterebe hallelujah கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்க hallelujah பிதாவே உடைய வார்த்தை கொண்டு வந்தீங்க உடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிங்க ஆண்டவரே உடைய வார்த்தை வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் முன்னோக்கி செல் முன்னோக்கி செல் தட்டைகளை உடைத்து இம்மாய் கடந்து செல்லுகிற யூதாவின் ராஜ சிங்கமாகிய கர்த்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்து எங்கள் முன்னால் செல்லுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் கோணலான எல்லா பாதைகளும் சபையாகட்டும் இன்னைக்கு ஒரு விசுவாச தீப்பொறி உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் சிந்தனைகளை கொழுந்து விட்டு எரிய பண்ணட்டும் சுவாமி இதுவரைக்கும் இல்லாத ஒரு துணிச்சல் வரட்டும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தைரியம் வரட்டும் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விசுவாசம் எழும்பட்ட சுவாமி என்னாலும் செய்ய முடியும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு அதிகாரம் உண்டு எங்கே தோல்வி கண்டாயோ இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் அதே ஸ்தானத்தில் அதே இடத்தில் அதே தொழிலில் அதே கம்பெனியில் ஆண்டவர் வெற்றியை தருவார் உன்னை ஏளனமாய் பார்த்து சிரித்தவர்கள் கேலி செய்தவர்கள் அவர்களுக்கு முன்பதாக உனக்கு ஒரு பந்தியை என ஆண்டவராகிய இயேசு பிரத்யோகமாய் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உனக்கு ஒரு பந்தி மனுஷன் ஏற்படுத்துகிற பந்தி அல்ல என் தேவன் தாமே உன்னை கனப்படுத்தும்படி உன்னை உயர்த்தும்படி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உன்னை அமர பண்ணும்படிக்கு உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் உன் தலையை என்னையினா அபிஷேகம் பண்ணுகிறார் உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது கரங்களை தட்டி பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ
Yes. God is filling. எல்லாவற்றையும் நிரப்புகிற தேவன் உன்னை நிரப்ப ஆரம்பித்து விட்டார். பெற்றுக்கொள். சிறிய ஆலயத்தில் கரங்களை தட்டி பெற்றுக்கொள். வெளியே ஷெட்ல உட்கார்ந்திருக்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புதிய ஆரம்பம். இயேசுவின் நாமத்தில் a new beginning in your life. I decree that in Jesus name. A new beginning. Rombra satele baby. Ronkona masakora. So shall it be. அப்படியே ஆக கடவுது. இங்கிருந்து உம்முடைய பிள்ளைங்க கடந்து செல்லும்போது தேவனுடைய விசுவாசத்தினால் தைரியத்தினாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் சுதந்திரிக்கிறவர்களாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மேற்கொள்ளுகிறவர்களாய் சாதிக்கிறவர்களாய் தரிசனத்தின் பார்வை கொண்டவர்களாய் அசைக்கிறவர்களாய் அசைக்கப்படாதவர்களாய் ஓ ரிகோ மனாஷகே லிகோ நாமா அவருக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஒரு எரிமலையை போல வெடித்து சிதறட்டு சுவாமி லோகோ நாமா மௌனாஷகே உடைய பிள்ளைகளை அப்படியே ஆசீர்வதிக்கிறோம். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். கன மகிமை உமக்கு மாத்திரமே. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.